Hi, this is Divya from Hello Stitches. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த யூனிகார்ன் amigurumi எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். உங்களுக்கு written patterns follow பண்ண பிடிக்கும்னா ஒரு detailed PDF with well written instructions and lots of pictures வந்து கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். It's available as a Ravelry download which is almost like instant download. நீங்க பே பண்ணோனே டைரக்டா PDF download ஆயிரும். So please check that out if you're interested. But if you like following video tutorials, this video should be perfect for you. I have all the pattern written in the subtitles of the video. ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த யூனிகார்ன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 8 ply காட்டன் yarn யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் பிராண்ட் 4 Seasons இஸ் மை ஃபேவரட் yarn டு மேக் amigurumis. அதுக்கப்புறம் 2.5 mm hook, scissors, tapestry needle and safety eyes. கால் செய்கிறதுக்கு இந்த பாடி கலரோட டார்க்கராக ஒரு கிரே கலர் யான் எடுத்திருக்கேன். மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 half double crochet போடணும். இப்போ இந்த இடத்துல பேஸுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் போடுறதுனால கால் வந்து லேசாக இந்த இடத்துல விரிஞ்சிட்ருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போடுறதுனாலும் போடலாம் இஃப் யூ டோன்ட் லைக் தேட். நான் ஏன் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன்னா அப்படின்னா தான் யூனிகார்ன் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா நிற்கும். அப்புறம் இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு ஒரு செயின் 1 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதான் மொதல் ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச்சில் அதோட போஸ்ட்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதாவது நம்ம எப்பயும் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ இந்த ஸ்டிச் இருந்துச்சுன்னா ஸ்டிச்சோட போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். த ரீசன் ஃபார் டூயிங் தட் இஸ் இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் அடுத்த ஸ்டிச் விழும். இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் க்ரோஷே பண்ணுவோம். இப்போ முந்தின ரவுண்டோட ஃபஸ்ட்டு செயின் இந்த இருக்குது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. மொதல் சிங்கிள் க்ரோஷேலேருந்து க்ரோஷே பண்ண ஆரம்பிங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே மொத்தம் இந்த ரவுண்டில் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். நார்மலாக க்ரோஷே பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். 2 லூப்ஸ்லேயுமே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ரவுண்டில் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்தாச்சு. கடைசி ஸ்டிச் வர்றப்போ யான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் 2 லூப்ஸில் நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல யான் கலரை மாற்ற போகிறேன். இப்போது இந்த கலர் நூல் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இனிமேல் அடுத்த ரவுண்ட்லேருந்து இந்த லைட் க்ரே வச்சு போட போகிறேன். இந்த ரவுண்டோட பேட்டர்னும் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே தான்.
அவ்வளோதான். 6 ரவுண்டு போட்டிருக்கேன். 8 சிங்கிள் crochet in each round. கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கால் முடிஞ்சோடனே ஃபினிஷ் ஆஃப் பண்ண வேண்டாம். ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் நூல் விட்டுட்டு யானை கட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி 4 கால் செஞ்சாச்சு. இந்த 4 கால் செய்யும் போது ஒரு முக்கியமான விஷயம், ஒரே அளவில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 4 காலையும் ஜாயின் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லெக் எடுத்துக்கோங்க. இந்த லூப்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு மொதல் ஸ்டிச்சிலேருந்து சிங்கிள் crochet போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும், ஏற்கனவே ஒரு காலில் வந்து 8 சிங்கிள் crochet இருக்குது. அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 சிங்கிள் crochet மட்டும் சுற்றி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ நான் 6 சிங்கிள் crochet போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 சிங்கிள் crochet இருக்குது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் தோஸ். அதில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இங்கே 6 சிங்கிள் crochet ஃபர்ஸ்ட் லெக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 செயின்ஸ் போடணும். அடுத்த லெக்கை ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் லெக் 2க்குள்ளே இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இந்த மொதல் ஸ்டிச்சிலேருந்து சுற்றி 6 சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் செயின் 2 பண்ணுங்கள். இப்போ 3வது காலை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இது 2ம் பின்னால் வர கால், இது நடுவில், இது 2ம் முன்னால் வர கால். ஸோ இந்த பக்கம் வந்து திரும்பி இந்த பக்கம் போட்ட மாதிரியே செயின் 8 போடணும். செயின் 8 போட்டு கடைசி கால் கூட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ கடைசி கால் கூட எப்படி அட்டாச் பண்ணணுன்னா, இந்த இடத்துல போயிட்டு இந்த மொதல் 2 ஸ்டிச்சை விட்டுருங்க. விட்டுட்டு 3வது ஸ்டிச்லேருந்து சிங்கிள் crochet பண்ண ஆரம்பிங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 6 சிங்கிள் crochet இருக்கணும்.
இப்போது மேலே பாடியோட டாப் பார்ட் ஒர்க் பண்ணுறோம். இதில் வந்து சுற்றி சிங்கிள் crochet தான் போட போகிறோம். இந்த செயினையும் சேர்த்து அதுலேயும் சிங்கிள் crochet போட போகிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 செயின் இருக்குது, அதனால் இந்த இடத்துல 2 சிங்கிள் crochet வரும். அண்ட் ஒரு கால்கிட்டேயும் 6 சிங்கிள் crochet போடணும். கொஞ்சம் எண்ணிட்டே போடுங்க, ஏன்னா இட்ஸ் ஈஸி டு மிஸ் ஒன் ஸ்டிச் வென் யூ டூயிங். ஏன்னா இந்த இடத்துல செயின் இருக்குது, இந்த இடத்துல சிங்கிள் crochet இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கவுண்ட். இங்கே 6 சிங்கிள் crochet போட்டேன். அப்புறம் இந்த செயினுக்கு வந்தாச்சு. செயின் எங்கே ஹூக் இன்சர்ட் பண்ணோன்னா நடுவில் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு 8 செயின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே 8 சிங்கிள் crochet. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 8, அடுத்தது இங்கே 6 அண்ட் 2 சிங்கிள் crochet here, another 6 சிங்கிள் crochet, இங்கே 8 அண்ட் 6 more. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் 44 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதை போட்டுட்டு வரேன். இப்போ மொதல் ரவுண்டு சுற்றி போட்டிருக்கேன், 44 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதே மாதிரி சுற்றி சிங்கிள் crochet போடணும். ஒரு ரவுண்ட்லேயும் 44 சிங்கிள் crochet இருக்கும். ரவுண்ட் வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, எண்டிங் வந்து இந்த லெக்கோட ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு வரேன். 1 2 3 4 5 ரோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறேன். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து I'm just using a bigger hook to stuff it in. காலெல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். 6th ரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 6th ரவுண்டில் சுற்றி 42 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துட்டேன். கடைசி இருக்கிற 2 ஸ்டிச்சையும் ஒரு டிக்ரீஸ் போட்டுடலாம். டிக்ரீஸ்னாலே ஃபுல்லாகவே இந்த ப்ராஜெக்டில் இன்விசிபிள் டிக்ரீஸ் தான். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணி டிக்ரீஸ் போடுங்க. அடுத்து ரவுண்ட் 7 போட போகிறோம். ரவுண்ட் 7க்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ் போடுங்க. அடுத்த ஸ்டிச்சும் ஒரு டிக்ரீஸ் தான். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஆல் த வே சிங்கிள் crochet போட்டே வரணும். மொத்தம் 37 சிங்கிள் crochet போட்டு வந்துட்டு கடைசி 2 ஸ்டிச்சு டிக்ரீஸ் போட போகிறோம். இப்போ சிங்கிள் crochet 37 போட்டு வரேன். இப்போ நான் சுற்றி 37 சிங்கிள் crochet போட்டு வந்துட்டேன். கடைசி இருக்கிற 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக டிக்ரீஸ் ஒன்று போடுறேன். இங்கே அதுக்கு அடுத்து உள்ள 2 ரோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல மட்டும் டிக்ரீஸ் போட்டுட்டு சுற்றி இங்கே சிங்கிள் crochet போட்டே வர போகிறோம். ஒரு ரவுண்ட்லேயும் 3 டிக்ரீஸ் போட்டு வர போகிறோம். அந்த 2 ரவுண்டை போட்டுட்டு வரேன். இப்போது ரவுண்ட் 9 வரைக்கும் போட்டு முடித்தாச்சு. அடுத்து 10th ரவுண்ட் போட போகிறோம். 10th ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ், ரெண்டாவது ஒரு டிக்ரீஸ், அதுக்கப்புறம் 6 சிங்கிள் crochet போடணும்.
போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல 16 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுதான் நெக் வர்ற இடம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து 17th ஸ்டிச்சிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 16 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய 17th ஸ்டிச். அதிலேருந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிக்கிறேன். ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே போடணும் இந்த இடத்துல. இதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 ஸ்டிச் இருக்கும் இந்த ரவுண்டில். அதில் ஒரு டிக்ரீஸ். இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே ஒரு 15 சென்டிமீட்டருக்கு நூல் விட்டுட்டு நூலை வெட்டிக்கோங்க. இனிமேல் இந்த இடம் க்ரோஷே பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். அது கடைசியில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வர அப்லோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.